அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உடையது. இந்த ஆண்டு இவருக்கு தொட்டது எல்லாம் துலங்கும், வருமானம் கொட்டும். மேலும் சனி ராகு ஆகிய கிரகங்கள் சாதகமாக நின்று நற்பலன் பெறுவார்கள். சனி பகவானால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பெண்களால் அதிக முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு 80% லாபத்தை அனுபவிக்கலாம். உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக கருதப்படுகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் குருவான் பொருள் நஷ்டம் மனசஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அவரது 5ஆம் இடத்து பார்வை சிறப்பாக உள்ளது. அதன் மூலம் எந்த இடையூறையும் உடைத்தெறிந்து சாதனை புரிவீர்கள். மேலும் ராகு கிரகமானது உங்களை தீயோ சேர்க்கையிலிருந்து விடுவித்து முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து வைப்பார், காரிய அனுகூலத்தை கொடுத்திருப்பார். மேலும் இந்த தற்பொழுது கேதுவினால் பொருள் விரயம் உடல் உபாதை ஏற்பட்டிருக்கும். ஆனால் வருகிற பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு இந்த கேது கிரகத்தினால் நல்ல வளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். குடும்பத்தில் மேன்மை உண்டாகும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கலாம், ஆற்றல் கிடைக்கும். மொத்தத்தில் தொட்டது சிறப்பாக தொடங்கும், சேமிக்கும் விதத்தில் வருமானம் கொட்டும். மேலும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகரமாக முடியும். பெரியோர்களின் ஆலோசனை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். கையில் பணப்புழக்கம் எப்போதும் இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். புது வீடு கட்டுதல், நிலம் வாங்க நடந்தேறும். ஆண்டின் தொடக்கத்தில் வீண் செலவு ஏற்பட்டாலும் சிக்கனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகவும் அக்கம்பகத்தினர் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் வருகிற மே 19ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். திருமணம் போன்ற சுபநிகழ்ச்சிகள் கைகூடும். உறவினர் வகையில் இந்த கருத்து வேறுபாடு மறையும். வீண் விரயம் மறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். இந்த ராசிக்காரருக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் சத்துருக்கள் விலகி போவதும், சத்துருக்கள் மூலமாக ஏற்படும் உபாதை நீங்கவும், நோயிலிருந்து நிவாரணம் அடையவும், பகைவர் தொல்லைகள் குறைதலும், திருடர் பயம் இல்லாமல் இருக்கும் தன்மையும் ஏற்படும். மேலும் 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சில அசாங்க கௌரவ பதவிகள் விலகி போகும். மேலும் குரு பகவான் 50% நன்மைகளை செய்வார். 2 உபஜய ஸ்தானங்களுக்கான அதிபதியான காரணத்தினால் நல்ல பலனை பெற முடியும். குரு பகவானை பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமாகும். இந்த வருடத்தோட குருவினால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நிலவி வந்த வாக்குவாதங்கள் நீங்கும். தெளிவான முடிவுகளை இதுவரை எடுக்காதவர்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புள்ளது. மற்றவர்களின் விவகாரத்தில் சிக்க வைத்து சிரிக்க வைப்பார் இந்த குரு. ஆகவே பேச்சு செயல் எல்லாவற்றிலும் நிதானம் தேவை. வாழ்க்கை துணையின் உத்தியோகம் எல்லாம் உயர்வாக்க தகுந்த வழிபாடு தேவை. உத்தியோகஸ்தானத்திலே தான் இந்த குரு வந்து அமர்ந்து இருக்கின்றார். வேலை கிடைப்பது கொஞ்சம் சிரமம். வேலை கிடைத்தாலும் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். சக ஊழியர்களிடம் சகஜமாக பழக வேண்டும். உத்தியோகத்தில் நிம்மதி பிடிக்கும். ஜென்மராசிக்கு 11இல் சனி கிரகம் உள்ளதால் ஸ்தானத்தை பார்ப்பதால் மதிப்புகள் உயரும். மேலும் வருகிற பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு ராகு கிரகம் 5ஆம் இடத்திலும் கேது கிரகம் 11ஆம் இடத்திலும் வருகின்றது. 5ஆம் இடத்தில் ராகு வருவதால் புத்தியில் சில சங்கடங்களும், சிலருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் தம்பதிகள் கூட சில சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே மேலும் 11ஆம் இடத்தில் உள்ள கேதுவினால் அமோக வெற்றியை பெறலாம். எல்லாவித லாபங்களையும் அடையலாம். மகாகணபதியின் பூர்ண கடாட்சியும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த ராசிக்காரர்கள் ராகு காலத்தில் ராகு பகவானை பிரார்த்தனை செய்தல் மிக முக்கியம். துர்காதேவியை வழிபட வேண்டும். இந்த ராசிக்காரருக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 1, 5. அதிர்ஷ்ட திசைகள் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு. அதிர்ஷ்ட கற்கள் மாணிக்கம், புஷ்பராகம், பவளம். இந்த ராசிக்காரர்கள் கீழ்கண்ட பரிகாரங்களை செய்ய வேண்டிய அவசியம் முக்கியமாக உள்ளது. சிவாலய வழிபாடு செய்தல் மிக மிக முக்கியம். நெய்தீபம் ஏற்றுதல் சிறப்பினை தரும். அர்த்தநாரீஸ்வரை வழிபட வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் துர்க்கை வழிபாட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். துர்கா சாந்தி செய்தல் மிக மிக முக்கியம். தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய
தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். மேலும் அன்னதானம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். ஆகவே இந்த பரிகாரங்களை செய்து எல்லாவித நன்மைகளையும் பெற பகவானை பிரார்த்திக்கின்றோம். உங்கள் இல்லங்கள் தோறும் அமைதி நிலவி ஆனந்தம் பெருகி மகிழ்ச்சி ததும்ப சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோககிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லோரும் பாராயணம் செய்து இந்த புத்தாண்டில் எல்லாவித நன்மைகளும் பெற நெட் டிவியின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் எங்களுடைய பணிவான வேண்டுதலையும் கேட்டுக்கொள்கிறோம்.